ஹாய்! கேரளா ட்ரிப்போட லாஸ்ட் டே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடில் இருக்க இந்த ஃபேமஸான பேக்கரி தான். இங்கே வந்து சிப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். உண்மையாகவே நல்லாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாகவே இருந்தது. இந்த பேக்கரி நேமை வந்து நான் மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அங்கே போனீங்கன்னா இது வந்து கோழிக்கோடில் இருக்குது. கோழிக்கோடிலேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் எடுத்து நாங்கள் வந்து ட்ரிஷூர் போயிருந்தோம். ட்ரிஷூர்லேருந்து ஒரு 49 கிலோமீட்டர்ஸில் இந்த கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் டெம்பிள் இருக்குது. சரி அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாமேன்னு சொல்லி அங்கே ஒரு ரூம் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி சாரீ கட்டணும், இது சல்வார் போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரீ தான் கட்டணும் லேடிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சல்வார் போட்டிருந்தா அங்கேயே வந்து வேஷ்டி கொடுப்பாங்களா, நம்ம கட்டிட்டு தான் உள்ளே போகணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாகவே இருந்திருந்தாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம், என்னடா பண்ணுறது அப்படின்னு. நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். இது கீழே வந்து ஸ்கர்ட் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லாங் டாப்பு. இதுக்கு வந்து துப்பட்டாவே கிடையாது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு துப்பட்டா வந்து பேக்லேயே வச்சுருந்தேன். சப்போஸ் போட சொல்லி எதாவது கற்றுனாங்க அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பட்டா வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் இங்கே வந்து ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை விட ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து ஆத்யா தான். நல்லா ஹாப்பியாகவே இருந்தான். ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவனை பார்க்கும்போது. ஏன் காதுலேயே கையை வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அங்கே வந்து ரொம்ப வெடி வெடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் காதில் கையை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தான். இந்த பகவதி அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி பலி கொடுப்பாங்க, கல் படைப்பாங்க இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் ஆதிசங்கரர் வந்து இந்த உக்ரமான அம்மனை வந்து சாந்திப்படுத்துறதுனால பலி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெட் கிளாத் வந்து அவங்களுக்கு படைக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுக்கு பதிலாக இளநீர் மஞ்சள் போட்டு படைக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து அங்கே தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த யாம் இருக்கு இல்லையா, கருணக்கிழங்கு, அதை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் போகும், அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குது. இங்கே கோவில் பக்கத்துலேயே வந்து இந்த குளம் இருந்தது. ரொம்ப அமைதியாக இருந்தது. சரி அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமேன்னு எல்லாரும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நல்லா மழை பெஞ்சுது. அது ஏதோ ஒரு குட் சைன் மாதிரி தெரிஞ்சுது. ஓகே மழை பெய்யுது அப்படின்னு எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு ஈவினிங்காக தான் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆதியா வந்து நாங்கள் ரூமில் விட்டுட்டு எப்படியோ சமாளித்து விட்டுட்டோன்னு பார்த்துக்கோங்க. விட்டுட்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஸ்டோரெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்திங்கன்னா, சரி ஏதாவது கேரளா டைப் விளக்கலாம் வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. எங்களால் சூட்கேஸில் ஃபிட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணியிருந்தோம். ராகேஷ்க்கு ரொம்ப பிடிக்குமே இந்த ருத்ராட்சம்லாம் சொல்லிவிட்டு அவனுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். பிரேஸ்லெட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சா அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. உடம்பு தேய்ச்சி குளிக்கலாம், இதை குளித்தா உடம்புல இருக்கிற அந்த ரேஷஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் கம்மியாகும், ஸ்கின் டிசீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி இதை வாங்கிட்டு போய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். 25 ருபீஸ் தான். நல்லாவே இருந்தது. அம்மாவுக்கும் இதில் வந்து பாதி கொடுத்துருந்தேன். அம்மாவும் குளிச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் சொன்னாங்க. போட்டோன்னே கொஞ்சம் நுரையாக வந்தது. நானும் குளிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம ஊர் வெட்டி வேர் மாதிரி தான். ஏன்னா வெட்டி வேரில் வாசனை வரும், இதில் வந்து அவ்வளோவா வாசனையெல்லாம் இல்லை, நார்மலாக இருந்தது. ஆதியாவுக்கு தேய்ச்சி குளித்து வைக்க பார்த்தேன். அவனுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குமா, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவ்வளோதான். இங்கே நாங்கள் இதை சுற்றி பார்க்கறதுக்குள்ளே ராகுல் வந்து போயிட்டு அந்த பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தா எல்லாம் சுட ரொம்ப நம்ம ஊரில் கிடைக்கிற சின்னதெல்லாம் இல்லை, ரொம்ப பெரிய சைஸாகவே இருந்தது பிரசாதம். நல்லாவும் இருந்தது, சுட இருந்ததுனால மற்றவங்களுக்குலாம் அவ்வளோவா பிடிக்கல. இது வந்து நெய்யில் செஞ்சது இல்லை, கடலெண்ணெயில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் வந்து கடலெண்ணெயில் செஞ்ச டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஓகேவாக இருந்தது, எனக்கு பிடிச்சது, மற்றவங்களுக்கும் ஓகேவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆத்யா ரூமில் இருந்ததுனால நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னோம், வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இவளுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுலோட சிஸ்டர், சித்தப்பா பொண்ணு. இவளுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஒரு அலப்பறை பண்ணியிருந்தா. ஸோ ட்ரெஸ் எடுக்கலாமேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். என்னென்னா வேலை பார்க்க வச்சாலும் எல்லாமே பண்ணா. இந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்தாலே இதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு மார்னிங்கே ட்ரெயின். ஸோ மார்னிங் ட்ரெயினுக்கு கிளம்பிடலாமேன்னு கிளம்பி நாங்கள் 49 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம். அந்த இது ஸ்டேஷன் போயிட்டோம். ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது
எங்கள் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு. எனக்கு சுத்தமாக எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆத்யா மட்டும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் நம்மளும் சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை கிடச்சனால எல்லாமே பெரியவங்க பார்த்துப்பாங்க, நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படிலாம் ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி அப்படியே ஒரு ட்ரெயினை புக் பண்ணி, அதுவும் ட்ரெயின் வந்து நைட்டு 11:30க்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரிஷூரில் இருக்கிற ஒரு அந்த ஸ்டேஷனில் இருக்கும் இல்லையா ரூம்ஸ் எல்லாம், ஸோ அதில் ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே இருந்தோம். எங்களால் சுத்தமாக இருக்க முடியல. ஏன்னா ஒரு ரூமில் எங்களால் அங்கே என்ன பண்ணுறது, நைட்டு தான் எங்களுக்கு ட்ரெயின். அது 8 மணி வரைக்கும் தான் அந்த ரூம் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours நாங்கள் வெளியே தான் அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டைப் மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான், ராகுலோட சிஸ்டர், அப்புறம் வந்து அவங்க சித்தி எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற மாலுக்கு போயிருந்தோம். மாலுக்கு போயிட்டு ஆத்யாவை நல்லா விளையாட வச்சுட்டு நாங்கள் ஒரு 8 o'clock 7:30 7:40க்கு தான் திருப்பி ரிட்டனே அந்த ஸ்டேஷனுக்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து 8 o'clock வந்து ரூமை வெக்கேட் பண்ணோம். வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் திருப்பியும் டிலே. சரி 1 hour ட்ரெயின் வந்து டிலே ஆச்சு. அந்த 1 hourக்குள்ளே ஆத்யா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஷனில் நாங்கள் சமாளித்தது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்லாம் அங்கே நடந்தது. இதுதான் இந்த ட்ரிப்போட எங்களால் மறக்க முடியாத ட்ரிப்னால் அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவஸ்தைப்பட்டுலாம் நாங்கள் போனதே இல்லை. ஸோ ட்ரிப்பெல்லாம் அந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக அமையும்லாம் நான் இனிமேல் நினைக்கக்கூடாது. அது எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு மட்டும் என் மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டாக போங்க. என்ன வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு நார்மலாகவே வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வரணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.